அல்லாஹ் அந்த அடியானை பொருந்திக் கொள்கிறான். அவன் யார்? அவன் சாப்பிட்டு முடித்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான் அந்த உணவை கொடுத்ததற்காக. அவன் தாகத்திற்கு தண்ணீரை குடித்து முடித்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான் அல்லாஹ் வழங்கிய அந்த நீருக்காக. சுப்ஹானல்லாஹ். இந்த நீர், இந்த உணவு, இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். முழுமையான புகழ்ச்சியை இந்த அருட்கொடைகளுக்கு எம்மால் செய்து முடிக்க முடியாது. உணவு இருக்கிறது, உணவு மட்டும்தான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருட்கொடையா? அதை சாப்பிடுவதற்கு கரம் கொடுத்தது அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருட்கொடை. எத்தனையோ மக்கள் கரம் கிடையாது, சாப்பிடுவதற்கு தங்களுடைய கரங்களால். அதை நாவை ருசி பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுத்தவன். ஒவ்வொரு உணவிற்கும் ஒவ்வொரு ருசி. ருசி மறந்த நாவுகள் எவ்வளவோ இந்த உலகத்தில் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணவை தொண்டைக்கு கீழே அனுப்பியது அல்லாஹ் கொடுத்த எவ்வளவோ பெரிய அருட்கொடை. அந்த உணவு வயிற்று பகுதிக்கு சென்று செரிப்பது அல்லாஹ் கொடுத்த எவ்வளவோ பெரிய அருட்கொடை. செரித்த உணவு கழிவாக வெளியே வருவது அதுவும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை.